அஸ்ஸலாமு அலைக்கும் மை டிவி ஃபேமிலிஸ். அன்றைக்கி முட்டை பப்ஸ் அப்லோடு பண்ணேன் இல்லையா, அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை பப்ஸ் வந்து வீடியோ எடுத்துட்டு நானும் இஃப்தாரிக்காக இதே வச்சுக்கிட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களாம் ட்ரை பண்ணிங்களா இல்லையான்னு தெரியல, கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து இஃப்தாரிக்காக உட்காந்துட்டு தஸ்பி எல்லாம் ஓதிட்டு அல்லாஹ்கிட்ட துவா கேட்டுட்டு இஃப்தாரி அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக திறந்துட்டு நோன்பு. அதுக்கப்புறமா நான் வந்து மஹ்ரிப் நமாஸ் தொழுதுட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். நம்ம என்னென்ன எடுத்தோமோ அதெல்லாம் எடுத்த இடத்துலையே வச்சுட்டு கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆனோன்னா ஃபுல்லாக வெசில்ஸ் இருக்கும். அது எல்லாமே நம்ம இப்போது வேலை செய்கிறதுக்கான எனர்ஜி வந்து ஒரு டீயில் தான் இருக்குது. அதுக்காக டீயை போட்டுட்டு ஃபஸ்ட்டு டீ குடித்தா தான் எனக்கு எனர்ஜி கிடைக்கும். யாரெல்லாம் டீ லவர்ஸ் இருக்கீங்களோ கண்டிப்பாக என் கூட கமெண்ட்டில் ஹைஃபை கொடுத்துக்குங்க. வைஃபி, இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க? என்ன பண்றேன், நான் சஹருக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இங்க வாங்களேன். நான் இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னா, இந்த சொரக்காவும் கீமாவும் போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ண போறேன். இது வந்து எங்க உருதுல நாங்க என்ன சொல்லுவோம்னா, கத்துக்கா மிட்டா கைமா தால்கோ அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்லலாம், இல்லாட்டி வந்து கைமேக்கா கத்து மிட்டா அப்படியே சொல்லலாம். அந்த கிரேவி தான் நான் இப்ப பண்ண போறேன். அதுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீங்கெல்லாம் என்ன ரெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. ரைஸ் வந்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சஹருக்காக. அதுக்கப்புறமா இந்த கீமாவும் சொரக்கா போட்ட மிட்டாஸெல்லாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சமைக்கலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு குக்கரில் ஆயில் போட்டுக்கலாம், வெங்காயம் இஞ்சி பூண்டு கைமா போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி வந்து நம்ம அதுவும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இந்த கீமா மட்டும் கொஞ்சம் வேகிறதுக்காக ஒரு 2 விசில் நம்ம வந்து வச்சு எடுக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்ம 2 விசில் வந்து வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம சொரக்காலாம் ஆட் பண்ணலாம். இந்த கிரேவி வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ நோம்பு வைக்கிற நேரத்தில் நம்மளுடைய பாடி கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும், வயிறும் கொஞ்சம் வந்து பெயினாக இருக்கும். அதனால நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கூலிங் ஐட்டமாக நம்ம வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா சஹர் நேரத்தில் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. 2 விசில்ஸ் வந்து வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சொரக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஆயிலில் மசாலாவில் நல்லா பெரல வதக்கிட்டு கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம தேங்காய் ஊற்றிட்டு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுட்டு உப்புலாம் செக் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுட்டு ஒரு 2 விசில் நம்ம விட்டு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பராக சொரக்கா கீமா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மிட்டாசால்லாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் இந்த மாதிரி மிட்டாசால்லாம் செஞ்சுட்டு இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து அப்பளம் ஊறுக்காய் அந்த மாதிரி வச்சு சாப்பிடுவோம்.